நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை பார்த்து விண்ணப்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த காப்பாற்றும் என்ற வார்த்தை நாம் எப்பொழுது பயன்படுத்துவோம் என்றால், ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிற போது, கடைசியாக நாம் தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லாத போது நம்மிலே எழுப்பப்படுகிற அபாய குரலாக இந்த வார்த்தை பார்க்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அதே போலதான் இந்த தாவீது இக்கட்டான ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலே இருப்பதை நாம் கவனிக்கலாம். இதே வசனத்தின் முதற் பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உடைய செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். அவர் கடந்து வந்த பாதைகளை அவர் சொல்லுகிறார். தேவனே, என்னை உடைய வழியிலே ஸ்திரப்படுத்தும், என் வார்த்தையை கேட்டருளும், கண்மணி போல என்னை பாதுகாத்தருளும், துன்மார்க்கனுடைய கைக்கு உடைய பட்டயத்தினால் என்னை தப்புவியும். ஏனென்றால் பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்தை போல எனக்காய் அவர்கள் பதிவிருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னை காப்பாற்றும் என்று சொல்லி அங்கு அறிக்கையிடுவதை நாம் பார்க்கலாம். அவருடைய செட்டைகளின் நிழலிலே காப்பது என்பது எத்தனை பெரிய அடைக்கலம் என்பதை வேதம் அநேக இடங்களிலே நமக்கு கற்றுத்தருகிறது. அவருடைய செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. மல்கியாவிலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வாசிக்கிறோம். அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு வேண்டிய சுகம் இருக்கிறது. 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நமக்கு வேண்டிய கிருபை இருக்கிறது, தேவ துணை இருக்கிறது என்று நாம் அநேக இடங்களிலே வாசித்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அவருடைய செட்டை நமக்கு எத்தனை பாதுகாப்பானது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் அப்படி அவருடைய பட்சத்திலே, அவர் பக்கத்திலே நாம் இருந்தாலும் அநேகர் நம்மை குறித்து இவன் எப்பொழுது சாவான், இவன் எப்பொழுது அழிவான் என்று சொல்லி நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணமும் பார்வையும் பேச்சும் நாமவே இருப்போமானால், அப்படி இருந்தால் கூட தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் கோபம் நம்மேல் எருகியில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆனால் அப்படி இம்மட்டும் நடவாதபடி தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார் என்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கூடு களைக்கப்பட்டது போல இருக்கலாம். அப்படி களைக்கப்பட்டாலும் அவர் தம்முடைய செட்டைகளை விரித்து நம்மை அவருடைய செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே செட்டையின் கீழே இருக்கிறோம் என்ற உணர்வோடு தான் இருப்போம். ஆனால் அந்த கூடு களைக்கப்படும் பொழுது, நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்படும் போது நாம் நினைத்து கொள்ள வேண்டியது, இன்னும் தேவன் நம்மை உயர்த்த போகிறார் என்று. ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று உபாகமம் 32 வாசிக்கிறோம். நாம் அவருடைய ஜனமாய், அவருடைய பங்காய், அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம். நம்மை கண்டுபிடித்தவர் நம்மை நடத்துகிறார், உணர்த்துகிறார், கண்மணி போல பாதுகாத்தருளுகிறார் என்று 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய கூடு களைக்கப்படும் பொழுது நம்முடைய அடைக்கலம், பாதுகாப்பு தேவ சட்டையாகவே இருக்குமானால், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை சுமந்து கொண்டு போகிறவராகவே இருக்கிறார். அங்கு எலியாவை தேவன் மறைந்திருக்க, ஒளிந்திருக்க வைத்திருந்தார் சில காலங்கள். பின்பு சாரிபாத்திற்கு கொண்டு போனார், பின்பு பட்டணங்களுக்குள்ளே கொண்டு போனார். ஒளிந்திருக்க சொன்னவனை தேவன் ஒரு நாள் ஆகாபுக்கு முன்பாக காண்பி என்று சொன்னார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து அவருடைய செட்டைகளின் கீழே நாம் இருப்போமானால் தேவன் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார், இன்னும் மேன்மையான இடங்களுக்கு நம்மை கொண்டு செல்வார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் நம்மை பாதுகாப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இந்த சன்னிதானத்தில் வருகிறேன். உடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை ஒவ்வொரு நாளும் வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய பங்காயும் உடைய சுதந்திரமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய அடைக்கலம், உடைய கிருபை எங்களை பாதுகாக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.